Hi to all. அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஏஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு கிளாஸ்ல அதாவது காலையில பாத்தீங்கன்னா ஒரு லைவ் பார்த்தோம். ஜியோகிராஃபி உங்களுக்கு கற்பது ஏஸ்ல யூடியூப் லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்திருக்கும். புவியியல் முதல் டெஸ்ட். நம்ம ஜியோகிராஃபி மட்டும் இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அடுத்த 21 நாட்கள் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக புக் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். அதுவும் நேரடியில உங்களுக்கு காலையில 5 மணிக்கு வந்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைவ் இருந்துச்சு. அந்த லைவ் கிளாஸ்ல எடுத்த பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கற்பதையஸுடைய டெலிகிராம்குள்ள வாங்க. டெலிகிராம்ல வந்தீங்கன்னா இப்படி கரண்டா இருக்கும். டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் கற்பதையஸ் 2017ஆம் ஆண்டு முதல் என்னென்ன பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருக்கோமோ எல்லாமே உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மெசேஜை கிளிக் பண்ணினாலே போதும் இந்த பிடிஎஃப் உங்களால டவுன்லோட் பண்ணிடலாம். எப்படி இந்த குரூப்ல ஜாயின் பண்றது, இந்த சேனல்ல ஜாயின் பண்றதுன்னு கேட்டா கற்பதையஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த லைவ் போச்சு. ஒரு 35 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, சார் இதையே கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல முடியுமா, வேகமா, வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள். நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன்ப்பா. ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, எப்படி எடுத்தோம், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கிறிஸ்டல் கிரிப்ஸா வேகமா பார்க்க போறோம். ஓகே, தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறு அமர்கண்டாக் பகுதியில் உற்பத்தி ஆகிறது. அமர்கண்டாக் அமைந்துள்ள மாநிலம் எது? அமர்கண்டாக் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேசத்துல தான் அது அமைஞ்சிருக்கு. நர்மதா மட்டும் இல்ல, மேலும் சில ஆறுகள் அங்கிருந்து உற்பத்தி ஆயிருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம். நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது, 2 பிரிவுகளாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் வடபகுதி தக்கான பீடபூமி என்றும் தென்பகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இன்கரெக்ட். 1 கரெக்ட், 2 இன்கரெக்ட். 1வது கரெக்டுப்பா. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்குது. அதில் மேப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த லைவ் வீடியோல. அடுத்தது கொங்கன் ஸ்ட்ரெச், கொங்கன் கடற்கரைன்னு சொல்றாங்கல்ல, இது எங்க இருந்து எங்க? கோவால இருந்து டாமன். மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எக்ஸாமைன் த ஸ்டேட்மெண்ட். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2ல எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 1, மாலை வேளைகளில் நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடற்காற்று. இரவு வேளைகளில் நிலத்தில் இருந்து வீசும் காற்று நிலக்காற்று. இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹை பிரஷர் டு லோ பிரஷர் தான் எல்லா வகையான காற்றுகளும் டிராவல் ஆகும். ஸோ அப்போ ஹை பிரஷர் லோ பிரஷர் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது, வெப்பமான பகுதி எது, குளிரான பகுதி எது, இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ் பேஸ் பண்ணி தான் மான்சூனே இருக்கு. ஏன்னா இது சின்ன லெவல், மான்சூன் பெரிய லெவல். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் பிரீஸ் சரியா தான் கொடுத்துருக்காங்க. எங்க இருந்து வருதோ அது அந்த மாதிரியான காற்று. ஓகேங்களா? ஸோ நிலத்தில் இருந்து வந்தால் நிலக்காற்று, கடலில் அதாவது தண்ணியில இருந்து வந்துச்சுன்னா, கடல்ல இருந்து வந்துச்சுன்னா கடற்காற்று. கடற்காற்று எப்பயுமே இங்க பாருங்க மாலைன்னு கொடுத்துருக்காங்க, காலை நேரத்துல தான் வரும். ஓகே, ஸோ அதனால இந்த 2ல முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் தென்கோடி பகுதியான இந்திரா முனை லட்சத்தீவில் இருக்கு. இந்திரா முனை அந்தமான் நிக்கோபர்ல இருக்கு. இந்தியாவின் வடகோடி பகுதியான இந்திரா கோல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்ப 2 மட்டும்தான் சரி, 1வது தப்பு. ஏன் தப்புன்னு நான் சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாமீர் முடிச்சு. பாமீர் நாட் பாத்தீங்கன்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரைட் தான். 2வது பாருங்க, இது மத்திய ஆசியாவில் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. இங்க இணைக்கும் பகுதின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரைட் தான். அடுத்தது இமயமலை பாமீர் முடிச்சில் இருந்து மேல் நோக்கி, நீங்க மேப்ல பாத்தீங்கன்னாலே 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. மேல் நோக்கி கிடையாது, கீழ் நோக்கி. கீழ் நோக்கி போனாலும் அது வட்ட வடிவம்னு கொடுத்துருக்காங்க. வட்ட வடிவம் இல்ல, ஆர்க். ஓகே, ஸோ இது சர்க்குலர் ஷேப் கிடையாது, ஆர்க் ஷேப்ல இருக்கும். ரைட். ஸோ அப்ப அது மட்டும் தான் தப்பு, அதுதான் ஆன்சர். அடுத்தது டிரான்ஸ் இமயமலை திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. இது ரைட் தான்.
சரி, அடுத்தது பாருங்க, இந்திய நேரக்கோட்டு பத்தி கொடுத்துருக்காங்க. நேரக்கோட்டு அப்படின்னு சொல்லும் போது 82.30 மிர்சாப்பூர்ல மையம் வச்சு அது பாஸ் ஆகும். அடுத்தது இது பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், இமயமலையில எத்தனை சிகரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா 9 இருக்கு. மொத்தம் வந்து உலகத்துல 14ல 9 இருக்கு. அடுத்தது 9வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, திபெத் பகுதியில் உள்ள கைலாஸ் மானசரோவர் மலையின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகாயில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகும் நதி எது? இந்த 3ல வந்து இமயமலையில இருந்து வர்ற நதியை நீங்க பாத்தீங்கன்னாலே சொல்லிடலாம், சிந்து நதி. அது சிந்து நதி மட்டும் இல்லாம நீங்க சட்லஜ், ராவி, பியாஸ், பிரம்மபுத்திரா இந்த மாதிரியான நதிகள் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க படத்தோட விளக்கியிருக்கேன். லைவ்ல போனா அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியான் லொகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், கூற்றுகளை கவனி. இந்தியா பருவமழை சார்ந்த நாடாகும். ஆமா, சரிதான். சொல்ல போனா ட்ரூ மான்சூன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவமழை பொதுவாக இந்தியாவிற்கு அதிக மழை தருது. தென்மேற்கு பருவக்காற்று வந்து பாத்தீங்கன்னா சுமார் 75% மழை கொடுக்குது. வடகிழக்கு பருவமழை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஆந்திரா, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு, கடலோர ஆந்திரா, கர்நாடகா, சில பகுதிகள் குறிப்பா கேரளாவில் சில பகுதிகள் இருக்கும். ஸோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பருவமழை காலம் அவ்வப்போது மாறக்கூடியது. மாறுச்சுன்னா அது எப்படி பருவமழையா இருக்கும்? மாறவே மாறாது, எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப 1, 2 மட்டும் தான் சரி. 4, 3 தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பாமீர் முடிச்சு உலகின் கூரை. ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓகே, சோ கீழ் நோக்கி வில் போன்ற அமைப்புடன் இமயமலை அமைந்துள்ளது. கரெக்டானது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஏற்கனவே நம்ம பார்த்திருப்பீங்க. இது மத்திய ஆசியாவிலிருந்து உயரமான மலைத்தொடரையும் இமயமலை தொடரையும் பிரிக்கும். முடிச்சுன்னா ஒரு நாட் போடுறோம்னு அர்த்தம். அப்புறம் எப்படி பிரிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இணைக்கும். அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்காங்க. 4 ஏரிகள் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஏரி எந்தெந்த மாநிலத்தோட அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது சில்கா லேக். அங்க வந்து அந்த ருசிகுலா பீச்னு சொல்லுவாங்க. அங்க பக்கத்துல நிறைய ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா முட்டை போடும். உலகத்துல அதிகமா ஆமைகள் முட்டை போடும் இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓகே, ஸோ இந்த இது நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பாருங்க போதும். ரைட். அடுத்தது வந்து பாருங்க, இங்க ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசையில ஆறுகளை ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு, நீளம் கம்மியானதுல இருந்து பெருசு. நம்ம புக்ல படிச்சிருப்போம். தென்னிந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நீளமான ஆறுன்னு கேட்டா கோதாவரி, 2வது கிருஷ்ணா. ஸோ அப்போ கோதாவரி லாஸ்ட் வரணும், கிருஷ்ணா வந்து அதுக்கு முன்னாடி வரணும். ஏன்னா இங்க ஏறு வரிசைன்னு கொடுத்ததுனால. சின்னதுன்னு பார்த்தா காவேரி தான், அதுக்கு அடுத்து மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பிரம்மபுத்திரா வங்கதேசத்துல ஜமுனான்னு அழைக்கப்படும். இது நம்ம ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். பிரம்மபுத்திரா எங்க இருந்து வருது? மானசரோவர் ஏரியில இருந்து வரும்போது யார்லுங் சாங்ஃபோ, குறிப்பா சாங்ஃபோ, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின்ல யார்லுங் சாங்ஃபோ, அப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசல திஹாங், தென் அஸ்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வழியா உள்ள வரும்போது தான் அது பிரம்மபுத்திரா. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல வந்து போகும்போது ஒரு பேரு, நேரடியா வந்து பத்மா அப்படிங்கிற இந்த கங்காவோட வந்துடும். அப்புறம் அப்புறம் ஜமுனான்னு உள்ளக்குள்ள போகும். இங்க கங்கா வந்து பத்மாவாக மாறி உள்ள வந்த உடனே ரெண்டும் சேரும். ஸோ அதன் பிறகு வந்து மேக்னான்னு ஒரு ரிவர் வரும். நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இது ஜாயின் அடிச்ச உடனே ஃபுல்லா மேக்னாவாக மாறிடும். அதுதான் வந்து நேரடியாக சுந்தரவன காடு, சுந்தரவன டெல்டாவா பிரியுது. உலகின் மிகப்பெரிய டெல்டாவா இருக்கு. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் அப்படின்னு கேட்டா பாக் ஜலசந்தி இல்ல பாக் நீர் சந்தி, பாக் ஸ்ட்ரைட். இந்தியாவின் மேற்கே குஜராத்திலும் ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. 2933 கிலோமீட்டர். இமயமலை. அடுத்த கொஸ்டின், இமயமலை மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இமயமலை எந்த மலைத்தொடர்ல இருக்கு? ரொம்ப உயரம்னு சொல்லியாச்சு. அப்புறம் அது எந்த மலைத்தொடர்ல இருக்கும்? கிரேட் ஹிமாலயா தான், ஹிமாதிரின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் இல்ல. எந்த நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, தவறானது வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். லட்சத்தீவுகள், மேற்கு பகுதியில் உள்ள லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் ஆனது, அதாவது கோரல் ரீப்ஸால ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரைட்டு தான். கோரலான அது உருவானது தான். அடுத்தது, இந்த தீவு சுமார் 320 சதுர கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது, 32 சதுர கிலோமீட்டர் தான். அடுத்தது அதுதான் தப்பு. ஸோ அப்ப அதுதான் வந்து ஆன்சர். பறவைகள் சரணாலயம் வந்து இருக்கு, பிட் தீவுகள்னு சொல்லுவாங்க. இதை வந்து
மாலத்தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி சேனல். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரி சேனல்னா என்ன, 9 டிகிரி சேனல்னா என்னன்னு கேட்பாங்க. கொஸ்டின் தெரிஞ்சா நம்ம வீடியோவை பாருங்க, தெரியலன்னா நம்ம வீடியோவை பாருங்க, தெரிஞ்சா புக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரைட். சரி, அடுத்தது இங்க பாருங்க, பிரம்மபுத்திராவுக்கு வேற வேற பேர். நான் ஏன் அப்ப சொல்லல அப்படின்னு கேட்டா இதுதான். ரைட், இதுக்கான அது சொல்லிட்டேன். ஸோ மேக்னா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கங்காவோட சேரும் போது, சாங்போ டிபெத்ல இருக்கும்போது, ஜமுனா பங்களாதேஷ்குள்ள, திஹாங் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள, அருணாச்சல் பிரதேசத்துல உள்ள வரும்போது. இங்க பாருங்க, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இங்க வந்து ஒரு காடு கிரியேட் பண்ணும். ஏன் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பிச்சாவரம் இங்கெல்லாம் ஒரு காடு இருக்கும், அது மேங்க்ரூவ் காடுகள், ஓதக்காடுன்னு இதை சொல்லுவாங்க, டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இயங்கும் எரிமலை, ஓகேங்களா, செயல்படும் எரிமலை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேரன் தீவு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எரிமலை தான் இது, அந்தமான் நிக்கோபர்ல இருக்கு. அதே மாதிரிதான் இன்னொரு எரிமலை நார்கோடாம் எரிமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அந்தமான் நிக்கோபர்ல தான் இருக்கு. ஆனா இது ஆக்டிவ் கிடையாது, செயல்படும் கிடையாது, தூங்கும் எரிமலை. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கில் இருந்து மேற்கு பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எது? இந்த 3 ரிவருமே வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் இங்கிட்டு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் பாயும், அரபிக்கடல்ல போய் கலக்கும். ஆனா துங்கபத்ரா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்டரி, ஸோ அதனால அது மட்டும் உள்ள வராது. பின்னடையும் பருவக்காற்றுனா என்ன? வடகிழக்கு பருவமழை. ஸோ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோவே கொடுத்துருக்கோம்ப்பா. வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவக்காற்றும் மட்டும் வச்சு ஒரு மணி நேரம் வீடியோ இருக்கு, நீங்க டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ரைட். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1 and 2. த வேர்ல்டு மான்சூன். த வேர்டு மான்சூன் இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த மான்சூன்ங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அரபு மொழி சொல்லான மௌசிம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளேயும் ஒரு வரலாறு இருக்கு, அதையும் நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன், லைவ் வீடியோல நீங்க பார்க்கலாம். இதன் பொருள் புயல் காற்றுன்னு சொல்லுவாங்க, கிடையாது, இது ஒரு பருவக்காற்று. ஓகே, ஸோ அதனால 1 மட்டும்தான் ரைட்டு. அடுத்தது வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்கும் காற்றோட்டங்கள் எவை? இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்லி ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். மேங்கோ ஷவர், மாஞ்சாரல் அப்படி சொல்றது எப்ப வரும்? நல்லா கவனிங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. இது வந்து தென்மேற்கு பருவ காற்றோட அப்படி சொல்லிட்டு, அதான் கிடையாது, கோடை காலத்துல வருது, சம்மர்ல வரும். 10th புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதே மாதிரி லோக்கல் விண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் பாருங்க. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 4 ஸ்டேட்மெண்ட்ல கோடை காலத்தில் முற்பகுதியில் வறண்ட வானிலையும் இறுதியில் ஆலங்கட்டி மழையும் பெய்யும். ஆமா, பெய்யும், சரிதான். ஸோ மாஞ்சாரல் மலை வந்து பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் கர்நாடகாவில் வரும். ஸோ இது வந்து மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சிலேயே பழுத்துரும், சில நேரங்கள்ல நல்ல விளைச்சல் வந்து கொடுக்கும். ரைட். அடுத்தது கூற்று மற்றும் காரணத்துல, கூற்றுல வந்து பாத்தீங்கன்னா 3வது கூற்று, மே மாத வடகிழக்கு பகுதியில் இருந்து வீசும் தலக்காற்று கால் பைசாக்கி எனப்படும். மே மாசத்துல வடகிழக்குல இருந்து வருமா? யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. இது லோக்கல் விண்டு தான், பட் ஆனா அது இல்ல, ராங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்வெஸ்டர் ஆந்திரா பகுதிக்கு மழையை கொடுக்கும். நார்வெஸ்டர் எப்படி ஆந்திரா வரும்? அதுக்கு மேலதான் வரும், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பீகார் அந்த பகுதி தான் வரும். ஓகே, ஸோ அதனால இதுவும் தப்பு. 1, 2 மட்டும்தான் ரைட்டு. மாசின்ராம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அதிகமா மழை கொடுக்கக்கூடியது. மாசின்ராம் அண்டு சிறப்புஞ்சி, இந்த ரெண்டுமே வந்து மேகம் இருந்துச்சுன்னா மழை கொடுக்கும். ஸோ அப்ப மேகாலயா. 29வது கேள்வி, நார்த் ஈஸ்ட் மான்சூன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவ காற்று தான் 75%. அப்ப நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு அப்படின்னு சொல்லும் போது 35%. அது மட்டும் தான் தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் உருவாகும் உலகளாவிய காலநிலை நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்னினா லானினா, இந்த 2ல 1 தான். இது பெருவுல வரக்கூடியது, பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடியது. இது வெப்பமான ஒரு இதா இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதா லானினா. ஓகே, எல்னினோ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எல்னினா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சதர்ன் ஆசிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐடிசி ஜோன்னா, ஐடிசி இன்டர் டிராபிக்கல் கன்வர்சன் ஜோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 12th புக்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை சர்க்குலேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சிடும். சரி, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. 2ல வந்து எது சரி? விண்டர்ல, அதாவது குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காற்றானது வடமேற்கில் இருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது, சரிதான். தென்னிந்தியாவின் காற்றின் திசை கிழக்கில் இருந்து மேற்காக உள்ளது, மிகச் சரியானது, ரெண்டுமே ரைட். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து கேரளா மட்டும் வராது, பொருந்தாதது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதனால கேரளா மட்டும் வராது, மித்த 3மே வரும். நீங்க மேப்ல பாருங்க. இதுல ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பனிப்பொழிவு இருக்கும், ஸ்னோஃபால் வந்து இருக்கும், ரைட்? இப்போ ஒருவேளை மேற்கத்திய இடையூறுகளால் பனிப்பொழிவு, மழைன்னு கொடுக்காம பனிப்பொழிவுன்னு கேட்டா ஜம்மு காஷ்மீர் எழுதிக்கணும். எக்ஸ்ட்ரா தகவல் புக்ல இருக்காது. 33வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். இந்த கூற்று மற்றும் காரணத்துல இங்க பாருங்க, பொதுவா கூற்று மற்றும் காரணம்னாலே எல்லாமே ரெண்டும் சரிதான், ரெண்டும் சரியான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் இங்கேயும் வந்திருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி அதை நினைக்காதீங்க, நிறைய இப்போ சேஞ்சஸ் வந்துருச்சு டிஎன்பிசியில், ரைட்? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜூன் மாத மத்தியில் சூரியன் செங்குத்தான கதிர்கள் விழுகின்றன. ஆமா, கடகரேகையில் அப்படி பாஸ் ஆகும். ஸோ அப்போ கோடை காலம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாசத்தோடய முடிஞ்சிடும். ஜூன்ல இருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும். ஸோ இப்போ இதை என்னன்னு சொல்றாங்க, ஸோ இப்போ கொஸ்டின் எப்படின்னா, இங்க பாருங்க, ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில தகவல் தெரியும் அது பத்தி. எப்பா நம்ம ஊர்ல இந்த இந்தியாவுடைய நடு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கடகரேகைன்னு ஒரு ரேகை ஓடுது, அது இமேஜினரியா இருக்கக்கூடிய லைனு. அது மேல செங்குத்தா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வரைக்குமே வந்து உங்களுக்கு சொல்ல போனா சூரிய வெளிச்சம் இருக்கும். பட் இருந்த போதிலும் நமக்கு கோடை காலம் மேயோடைய முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா. காத்து வந்து பார்த்தீங்கன்னா வீசக்கூடியதுதான். ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன்லயே மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு கோடை காலம் இந்த வெப்பம் தணிஞ்சிரும், அவ்வளவுதான். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் மாதிரி இருக்கா? ஸோ அப்ப ரெண்டுமே கரெக்ட். இதுக்கு வந்து நீங்க WH கொஸ்டின் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கூற்று காரணத்தை ஈஸியா அடிக்கலாம். அடுத்தது, வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று. இதுக்கு ஆன்சர் ஜெட் ஸ்ட்ரீம். உலகப்போர், 2ஆம் உலகப்போர் அப்ப ஜப்பான் மீது அமெரிக்கா குண்டு போட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கிட்ட ஒரு பையன் கொஸ்டின் கேட்டிருப்பான், அது வரைக்குமே வந்து கதை இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஏரோப்ளேன் எல்லாம் ஃபிளைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இன்ஜின் ஆன்லேயே வச்சுட்டு ஓட்ட மாட்டாங்க, ஜெட் ஸ்ட்ரீம் உள்ளக்குள்ள போய் சொருகிடுவாங்க, உள்ள போய் உட்காந்துரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஆட்டோ பைலட்ல போட்டு வச்சிருவாங்க, இன்ஜின் ஆல்மோஸ்ட் ஐடியல் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஸோ அதை விட்டு வெளியே வரும்போது தான் இன்ஜினை திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இதே மாதிரி தான் ஓஷன் கரண்ட் எப்படி கடலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி போகுமோ அதே மாதிரி தான் மேலே ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இது பத்தியும் வந்து ஒரு முழு வீடியோ இருக்குப்பா. யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, ரைட்? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சமமான ஒரு கிளைமேட்னு சொல்லலாம், காலநிலைன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது, அவ்வளோதான். ஸோ இதோட முடியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த PDF எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் இருக்கு. லைவ் கிளாஸஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இத்தனை லைவ் கிளாஸஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து 7 நாள் லைவ் கிளாஸஸ், தொடர்ந்து 10 நாள் லைவ் கிளாஸஸ். இன்னையோட 10 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 11 நாட்கள் லைவ் கிளாஸ் வந்து இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் கட் ஆயிருமான கிடையாது, அதன் பிறகும் லைவ் கிளாஸ் வரும். அது எப்படி வரும்னு கேட்டா உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவேன், அதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் அதாவது டே 22 இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட். ஓகே? ஸோ நம்ம வந்து அடுத்த வருஷம் 2025 7ஆம் மாசம் 13ஆம் தேதி உள்ள போய் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டெஸ்ட் அடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ உங்களால முடியும்னா உள்ள வாங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய PDF வந்து இருக்குப்பா, ஏகப்பட்ட PDF இருக்கு. நீங்க இது உள்ளக்குள்ள போய் ஃபைல்ஸ் அப்படின்னு போனீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 632 ஃபைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருந்தாலும் டெலிகிராம் இருக்கிற வரைக்குமே இந்த PDF எல்லாமே இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அபவுட் பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன், பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.